ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ தைரிய லக்ஷ்மி வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ தைரிய லக்ஷ்மியை போற்றி போற்றி. ஆளும் திறன் கொண்ட மானுட ஆன்மாக்களுக்கு தைரிய லக்ஷ்மியின் பூரண ஆசிகள். மானுடர்கள் யாவருமே ஆளும் திறன் கொண்டவர்களே. சத்தியம் என்பது யாதெனில், தைரியம் எனும் வீரமானது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஓர் ஆற்றலாய் நிலைத்துள்ளது என்பதாகும். எத்தனை உணர்வுகள் உள்ளதோ அத்தனை ஆற்றல்கள் ஓர் அமிலமாகவும் ரசாயனமாகவும் நிலைத்திருக்கும். மூலம் என்பதோ பாதரசம் ஒன்றே. பாதரசம் என்பது காந்த ஒளி சக்தியினால் உருவாக்கப்படுகின்றது. அதனின்று கணக்கிலடங்காது ஒளி சக்திகள் பிரிகின்றன. அவையே இப்பிரபஞ்சத்தினில் பல்வேறு இயக்கங்களுக்கும் மூல காரணமாகின்றது. அத்தகைய பாதரசமானது ஓர் மானுட தேகம் ஏற்கும் தருணம் உருவாக்கும் எண்ணற்ற ரசாயன அமிலங்கள் யாவும் பல்வேறு இயக்கங்களுக்கும் உணர்வுகளுக்கும் காரணமாகின்றது. தைரிய லக்ஷ்மி என்றே அழைக்கப்படுகின்ற யாம் இப்பிரபஞ்சத்தில் ஓர் ஆற்றலாய் காந்த ஒளியாய் நிலைத்து ஆற்றும் செயல் யாது எனில், எந்த ஒரு இயக்கத்தினையும் எதிர்கொள்வதற்கு துணிவின்றி பயம் கொண்டு நிலைக்கும் விண்மீன்களுக்கும் மேலும் எண்ணற்ற அணுக்களுக்கும் எம்மிடமிருந்து வெளிப்படும் ரசமான அமிலத்தினை பகிர்வது ஒன்றே. அண்டத்தில் உள்ளவை யாவும் பிண்டத்தில் உண்டு எனில், தைரிய லக்ஷ்மியாகிய யாமும் உங்களது சிரசினில் ஓர் ஆற்றலாய் அமிலமாய் ரசமாய் ஒளியாய் என்றென்றும் நிலைத்திருப்போம் என்றுணர்க. கபாலத்தினை ஒட்டிய பகுதிகளில் வைகுண்ட சுரபியினோர் ஆற்றலாகவும் நிலைத்திருப்போம். அனைத்து மானுட தேகத்திலும் யாம் ஆற்றலாய் குடிகொண்டிருப்போம். இப்பூமியில் எந்த ஒரு பிரதேசத்தினில் வசிப்பவர்களுக்கும் தைரிய லக்ஷ்மியாகிய யாம் சிரசினில் வீற்றிருக்கும் ஓர் ஆற்றலாவோம். எனினும் எவரெல்லாம் தைரியமும் வீரமும் வேண்டும் என்றே எமை நாடி அழைத்து போற்றுகின்றனரோ, அத்தருணத்தில் மாத்திரமே எமது அமிலத்தன்மை குருதியில் கலப்புற்று உடல் முழுவதும் பரவி தைரியம் எனும் உணர்வினை அருளிடும். வீர உணர்வு என்றுமே எமது அமில ஆற்றலை அழைத்திடலாம். வீரமும் தைரியமும் வேண்டி எந்த ஒரு இறைநாமத்தினை உச்சரித்து அழைத்து உருகி வேண்டினாலும் எமது அமில ஆற்றல் உடன் கரையத் துவங்கும் என்பதே சத்தியமாகும். எவ்வளவு உருகி அழைத்து வேண்டினாலும் சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் தைரியமும் வீரமும் உதிப்பதே இல்லை. அதற்கான மூல காரணம் கர்ம வினைகளினால் உருவாகும் திரைகளாகும். அதீதமான மாற்று அமிலங்கள் உருவாகி இருப்பின்
அவை எமது அமில ஆற்றலையே மூடி மறைத்துவிடும். ஏன் யாம் ஓர் தேவியாக நிலைத்துள்ளோம் என்றுமே சிந்தியுங்கள். தைரிய லக்ஷ்மி எனும் பெண் தெய்வமாக நிலைத்திருப்பதன் மூல காரணம் என்பது எம்முள் நிறைந்திருக்கும் வெப்ப சக்தியே. தங்க ஆற்றல்கள் எம்முள் நிறைந்துள்ளது. பாதரசத்திலிருந்து வெளிப்பட்ட சுத்த உஷ்ணமாவோம் யாம். பாதரசத்திலிருந்து எண்ணற்ற அமிலங்கள் உருவாகின்றன. தூய்மையான வெப்பமும் உருவாகும். அதி தூய்மையான உஷ்ண அமிலமாய் உருக்கொண்டு அதி தூய்மையான தங்க ஒளியாக உருவாகிய ஆற்றல்களே லக்ஷ்மி தேவி என்றே அழைக்கப்படுகின்றது. அதன் ஓர் அம்சமாய் நிலைக்கும் அமிலமே தைரிய லக்ஷ்மியாகும். சத்தியலோகத்தினில் பிரவேசித்து கருணை எனும் வாயில் பூரணமாய் திறவு கொள்வதற்கும் 108 சதுர்யுக காலத்திற்கான காந்த ஆற்றல்களை உருவாக்கி சேமிப்பதற்கும் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்று பூஜிக்கும் அன்பு மானுடர்களுக்கு யாம் அழைக்காத நிலையிலும் சிரசினில் குருதியில் கலப்புற்று செயல் புரிகின்றோம். கர்ம வினை திரைகள் நிலைத்திருந்தாலும் யாம் அவற்றை நீக்கியே வெளிப்படுகின்றோம் எனும் சத்தியம் உணர வேண்டும். ஏனெனில் அகத்திய மகரிஷிகளும் கால பைரவரும் இணைந்து உங்களது சிரசினில் உள்ள எண்ணற்ற கர்ம வினை திரைகளை நீக்கி உள்ளனர். அதனில் ஓர் திரை என்பது தைரிய லக்ஷ்மி எனும் எமது அமில ஒளியாற்றலை சூழ்ந்து நிலைத்திருந்த அமில கழிவுகளால் உருவான ஓர் சவ்வு படலமாகும். அதன் பொருட்டே யாம் ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்ற அன்பு மானுடர்கள் சிரசினில் பூரணமாய் கலப்புற்றோம். இத்தருணத்தில் எமது தைரிய ஆற்றல்கள் எனும் அமில ஆற்றல்களை உங்களது குருதியில் கலப்புறச் செய்வதுடன் வெற்றிடங்களிலும் நிலைத்திருப்போம். 60 நாழிகை நேரத்திற்கு யாம் பூரணமாய் இயங்கிடுவோம் என்றும் பின்னர் உதிக்கின்ற கஜலட்சுமியின் வருகை நிகழ்கின்ற தருணத்தில் யாம் பூரணமாய் ஆதிலக்ஷ்மியோடு கலப்புற்று பிந்துவினை நெருங்கி ஒடுங்கி இருப்போம். அஷ்டலக்ஷ்மி தேவிகளும் இயங்கி ஆற்றல்களை சிரசினில் பகிர்ந்தவுடன் பிந்துவில் பூரணமாய் ஒடுங்கிடுவோம் என்றுணர்க. எமது ஒரு துளி அமில ரசத்தினை கூட உங்களது குருதியினால் தாங்கிவிட இயலாது. அதீத உஷ்ண ஆற்றலான எமது அமிலத்தில் மிகவும் சிறிய பங்கினையே யாம் பகிர இயலும். உங்களது தேகம் தாங்கும் அளவிற்கு யாம் சுத்த உஷ்ண அமிலமான எமது தங்க ஆற்றலை பகிர்ந்திடுவோம். எஞ்சிய ஆற்றல்களோடு பிந்துவில் ஒடுங்கி விண்ணேறிடுவோம். தைரியலக்ஷ்மியாகிய யாம் ஓர் உன்னத அமில ஆற்றல் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். எமது ஆற்றல்கள் உங்களது குருதியில் கலப்புற்றால் தைரியம் எனும் வீர உணர்வு அதிகரிக்கும். அவை புற வாழ்விற்கு உதவக்கூடிய தைரியம் இல்லை என்றும் அக வாழ்விற்கு உதவக்கூடியது என்றுமே அறிய வேண்டும். அக வாழ்விற்கான தைரியம் என்பது யாதெனில் ஈசனோடு பூரண கலப்பு கொள்வதற்கும் பெரும் ஞானம் பெறுவதற்கும் தடையாக இருக்கும் ஆற்றல்களை
உடைத்தெறியும் சக்தியாகும். எளிதினில் பூரண ஞானம் பெற்றுவிடலாம் என்று எவரும் கருதி விடாதீர்கள். உங்களது அகங்காரம் பொடி பொடியாக உடைக்கப்படும். அப்பொழுது மாத்திரமே பூரணமாக ஞானம் கிட்டும். எனில் அகங்காரத்தினை உடைப்பதற்கான ஓர் அமிலத்தினையே யாம் பொழிந்திடுவோம். பிறரோடு சண்டையிடுவதற்கான தைரியத்தினை யாம் அருளிட மாட்டோம் என்றும் உங்களோடு நீங்களே சண்டையிட்டு தைரியமாக உங்களது அகங்காரத்தினை உடைக்கும் ஆற்றலினை யாம் அருளிடுவோம் என்றுமே அறிய கடவது. அற்புத அமில ஆற்றலை உடைய யாம் இத்தருணத்தில் தேர்வுற்ற சத்தியயுக ஆன்மாக்களுக்கு மாத்திரமே குருதியில் கலந்து செயல்புரிவோம். 60 நாழிகைகள் அடங்கிய இன்றைய பொழுதினில் சிறு துளி ஆற்றலாய் கலப்புறும் எமது தன்மையினை அனைவரும் எவ்விதம் உணரலாம் என்பதனையும் அறிய கடவது. ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்ற பின்னர் ஆழ்ந்து தியானித்து தைரியலக்ஷ்மியே போற்றி என்றே உருகி உரைத்திட மெல்ல மெல்ல சிரசினில் உஷ்ணம் பெருகுவதனை உணர்ந்திடலாம். மேலும் உடற் சூடும் இன்று முழுவதும் அதிகரித்தே காணப்படும். சிரசு மற்றும் உடலில் பரவக்கூடிய வெப்பத்தை ஆழ்ந்து உணர வேண்டும். குளிர்ச்சி பொருந்திய உணவுகளை ஏற்றிடாது வெப்பத்தினை அதிகரிக்கும் உணவுகளையே இன்றைய தருணம் ஏற்றிடுங்கள். உங்களது அகவாழ்விலும் மற்றும் புற வாழ்வினிலும் உங்களது அகங்காரத்தினை உடைக்கும் சில பல செயல்கள் நிகழ்ந்தேறுவதனையும் உணர்ந்திடலாம். உணர்த்தப்படுவதனை உணர வேண்டுமெனில் மௌன நிலையும் ஆழ்ந்த அமைதியும் மிகவும் அவசியமாகும். புற வாழ்வினில் உருவாகும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆழ்ந்து கண்ணுற்று செயல்புரிய கடவது. சில பல ஆணவ உடைப்புகள் உருவாக்கப்படும். அவற்றினை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களது பார்வையும் தன்மையும் குணநலனும் முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்படும். ஏனெனில் வெற்றிடங்களில் நல்லாற்றல்கள் சேமிக்கப்பட வேண்டும் எனில் சூழ்கின்ற கழிவுகள் நீக்கப்படல் வேண்டும். உங்களை குறித்த மாய நிலைகள் யாவும் உடைக்கப்பட்டு சுயம் உணர்த்தியே அருளிடுவோம். அதற்கான தைரிய ஆற்றல் எனும் அமிலத்தினையே யாம் பொழிந்திடுவோம். உங்களுடைய ஆணவத் திரைகள் நீங்கி சுயத்தினை உணர்வீர்கள். தைரியமோடு எதனையும் எதிர்கொள்ள வேண்டும். ஆணவத் திரையினை அழிக்கும் எரிபொருளினையே யாம் அருளுகின்றோம் என்கின்ற சத்தியத்தினை உணர்ந்து ஏற்க கடவது. ஸ்ரீ தைரிய லக்ஷ்மியின் பரிபூரண ஆசிகள்.